ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆக்டிங் தான். அப்போ நிறைய படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சகலகலா வல்லவன், எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி நிறைய புது கவிதை, அது மாதிரி நிறைய படங்கள். அப்போது கவுண்டமணி சாரோட நிறைய படங்கள் பிஸியாக போயிட்டு இருந்த நேரம். செந்தில், கவுண்டமணி, ஸ்ரீலேகா, செந்தில், கவுண்டமணி, ஸ்ரீலேகா, இப்படி தான் போயிட்டு இருந்தது எல்லா படங்களும். இப்போல்லாம் ஆல்பத்தை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வர சொல்லிடுவாங்க. சரின்னு போய் எங்கள் அப்பா கூட தான் போவேன். போனவொன்னு பார்த்துட்டேன், ரொம்ப ஒல்லியாக இருக்கேம்மான்னுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடியாக ஆகலான்னு போனால் கொஞ்சம் தடியாக இருக்கியம்மான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் காத்தாடி ராமூர்த்தி, டெல்லி கணேஷ், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், லியோ பிரபு, இந்த மாதிரி நிறைய பிரசன்னா கணேஷ், வி கோபாலகிருஷ்ணன் சார், பூர்ணம் விஸ்வநாதன் சார், சோஸ் சார், ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய சபா ட்ராமாலையும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கே மேடம், நீங்கள் டப்பிங் கொடுங்களேன்னா. டப்பிங்னா என்னங்கன்னு கேட்டேன். எனக்கு டப்பிங்னாவே என்னன்னு தெரியல. நான் என்ன நினச்சிட்டேன், ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க பேசுகிற மாதிரியே நம்ம பேசணும் போல இருக்குன்னு நினச்சி பண்ணேன். அப்போது உள்ளேருந்து ரைட்ரு, இன்ஜினியர்ஸ்லாம், இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உங்கள் வாய்ஸ் வரட்டும், உங்கள் வாய்ஸ் வரட்டும். எனக்கு தெரியல, அதில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். சீரியல்ஸ்க்காக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் என்னை வந்து இத்தனை மணிக்கு வர சொல்லிட்டாங்கன்னா போய் கரெக்டாக உட்காந்துருவேன். ஏன் என்னை இவ்வளோ சீக்கிரம் வர வச்சிங்க, எனக்கு எப்போ சீன் வரும், எப்போ எனக்கு முடியும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்குறதே இல்லை. கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாதம் வந்து பிசைஞ்சிருச்சு. அப்புறம் புசுன்னு வீங்கிடுச்சு கால். அதுக்கப்புறம் ஆனால் புலியூர் அக்கா எப்படின்னா, அதெல்லாம் முடியாது, ஆடி தான் ஆகணும். சீரியஸாக போகிற நிலமையில இருந்தால் கூட அந்த ஐலாஷ் எல்லாம் அப்படி ஒட்டிக்கிட்டு, ஐ ஷேடோலாம் வந்து களையாமல் அப்படியே தான் படுத்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள் இருக்குமா, எதுவுமே ஈஸியாக வந்து எங்களுக்கு கிடைக்கல. ஸோ நம்ம ஸ்ரீலேகா ராஜேந்திரன் மேம் வந்து நிறைய ரூபங்களில் பார்த்துருக்கோம். டப்பிங் ஆர்டிஸ்ட், ஆக்டர், சீரியல் ஆக்டரில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு மாதிரி இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜேர்னி அண்ட் ரொம்ப பரிச்சயமான முகம்னு நினைக்கிறேன். நீங்கள் சும்மா போய் சாப்பிட போனால் கூட எல்லாருக்குமே தெரியும் உங்களை வந்து ஒரு சீரியலில் பார்த்து ரொம்ப ஒரு கனெக்டடான ஒரு முகம் நான் நினைக்கிறேன் உங்கள் முகம். ஸோ அது வந்து த்ரூ அவுட் த ஜேர்னி நான் உங்களை ஆக்டராகவும் பார்த்துருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்லேருந்து நீங்கள் ஆக்டிங்க்கு நீங்கள் நிறைய இன்டர்வியூஸ் உங்கள்கிட்ட பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராக தான் உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தீங்க. ஸோ ஒய் டப்பிங், ஐ மீன் ஆக்டிங் ஓவர் டப்பிங்? இல்லை, அது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னதே தப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வந்ததே வந்து ஆக்டிங்க்கு தான் வந்தேன். அப்படியா? ஃபஸ்ட்டு நான் வந்து என்னுடைய கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஆக்டிங் தான். அப்போ நிறைய படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ படங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த கேமரா ஸ்டார்ட் பண்ணாவே ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வரும்போது எனக்கு அது வரைக்கும் நல்ல ஒரு தைரியமாக எல்லாமே இருப்பேன். அந்த சவுண்டு வந்த உடனே ஃபுல்லாக வேத்து கொட்ட ஆரம்பிச்சிடும், டைலாக் மறந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது டைரக்டர் ராமண்ணா அவங்க வந்து சொன்னாங்க, நீ வந்து ஸ்டேஜ் ட்ராமா பண்ணினா உனக்கு இந்த ஃபியர் போகுமான்னாங்க. தியேட்டர். ஆமாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டேஜ் நிறைய பண்ணேன். ஸ்டேஜ் வந்து அமைச்சூர்லேருந்து சபா நாடகம், அதாவது சபா நாடகம்ன்றது என்னென்னா எல்லாமே இந்த காத்தாடி ராமூர்த்தி, டெல்லி கணேஷ், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், லியோ பிரபு, இந்த மாதிரி நிறைய பிரசன்னா கணேஷ், வி கோபாலகிருஷ்ணன் சார், பூர்ணம் விஸ்வநாதன் சார், சோஸ் சார், ஸோ இந்த மாதிரி எல்லாருடைய சபா ட்ராமாலையும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்கேன். அமைச்சூர் ட்ராமான்றது வந்து அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நடத்துவாங்க. அது இந்த ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் வந்து ஆக்டிங் மேலே இருக்கிற ஒரு ஆசையினால் அந்த ஒரு நாடகத்தை நடத்தணுன்ட்டு அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் சேர்ந்து ஹீரோயின்ஸ்க்கு மட்டும் அவுட் சைட்லேருந்து கூப்பிடுவாங்க. அது மாதிரி பண்ணுவேன். அதுதான் அமைச்சூர் நாடகம். ஸோ ரெண்டுமே பண்ணியிருக்கேன். அப்புறம் இலக்கிய நாடகம் பண்ணியிருக்கேன், கவிதை நாடகம் பண்ணியிருக்கேன், ஹிஸ்டாரிக்கல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆக்டிங்லேருந்து தான் வந்து அப்போது எனக்கு குழந்த பிறந்த நேரம். ஸோ அதனால் சும்மா வீட்டில் இருக்க வேண்டாமே, ஏதாவது ஒன்று பண்ணலான்னும் போது அப்போது இன்ஜினியர் கோபால் சாமின்னு இருந்தார். அப்போ அவர் வந்து சொன்னார், உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்கே மேடம், நீங்கள் டப்பிங் கொடுங்களேன்னா. டப்பிங்னா என்னங்கன்னு கேட்டேன். எனக்கு டப்பிங்னாவே என்னன்னு தெரியல. அப்போ கேட்டப்போ, இல்லை மேடம், இப்போ நீங்கள் ஆக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்கல்ல, அதே தான் இது டப்பிங்கு, இன்னொருத்தருக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்கணும். சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அம்பிகாவுக்கு ட்ரை பண்ணேன்.
அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எனக்கு தெரியாது இல்லை டப்பிங். நான் என்ன நினச்சிட்டேன், ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அவங்க பேசுன மாதிரியே நம்ம பேசணும் போல இருக்குன்னு நினச்சி பண்ணேன். அப்போது உள்ளேருந்து ரைட்டர் இன்ஜினியர்ஸ்லாம் இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள், உங்கள் வாய்ஸ் வரட்டும், உங்கள் வாய்ஸ் வரட்டும். எனக்கு தெரியல, அதில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன டப்பிங்னா என்ன, எப்படி பேசணும், என்ன ஏதுன்றதுல கொஞ்சம் பெரியவங்க, அப்போ இருந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுனால அதுக்கப்புறம் வந்து எந்த ரைட்டர்கிட்ட நான் அந்த படம் ஃபஸ்ட்டு படம் ரிஜெக்ட் ஆனனோ அதே ரைட்டர்கிட்ட 500 மூவிஸ் வந்து நான் டப்பிங் பேசினேன். அது ரொம்ப எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் எனக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன், அந்த டப்பிங்கை பற்றி கற்றுக்க ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் வந்து இப்போவும் வந்து ஆக்டிங் தான் போய்கிட்டு இருக்கு. டப்பிங் எப்பயாச்சும் யாராவது இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தான் அந்த கேரக்டருக்கு பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா நான் போய் ஒர்க் பண்ணிட்டு வருவேன், அவ்வளோதான். அண்ட் இப்போ நீங்கள் ஆக்டிங் ஓரியன்டாக நிறைய ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஜினி சாரோட நான் மகாநல் நடித்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடிச்சிருக்கீங்க. அதில் வந்து இவங்ககிட்ட இருந்து நான் பயங்கரமான ஒரு டேக்அவே எடுத்துக்கிட்டேன், இல்லைனா இந்த ஆக்டர்ஸ் கிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அதே சமயம் இப்போ இங்கே ஆக்டிங் சொன்னீங்கல்ல, நீங்கள் தியேட்டர் குரூப்பில் இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த தியேட்டர் ஆக்டிங்லேயே. ஸோ இவங்க எல்லாரோடையும் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது வித் ஈச் ஆர்டிஸ்ட்? இல்லை, ரஜினி சார்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டியது அந்தவுடைய ஒரு தன்னடக்கம். அது வந்து அப்போத்துலேருந்து இப்போத்தி வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கார். அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது அது. டைம் பஞ்சுவாலிட்டினா என்னன்னு கற்றுக்கிட்டது வந்து சிவகுமார் சார்கிட்ட. சிவகுமார் சார் என்ன சொல்லுவார்னா, வந்து போயிட்டோம்னா அப்போல்லாம் வந்து இந்த செல்லெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. போயிட்டோம்னா அவர் சொன்ன 3 வார்த்தை என்னென்னா, போன உடனே வந்து சார் எப்போ சார் என்னை வீட்டுக்கு அனுப்புவீங்க, எப்போ சார் எனக்கு முடியும், ஏன் சார் இப்போ இப்படி கூப்பிட்டீங்க, சீக்கிரம் ஏன் சார் கூப்பிட்டீங்க, என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேன்ல சார், இங்கே வந்து சும்மாவே வெயிட் பண்ண வைக்கிறீங்களே, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா இது அறச்சொல்னுவார். எப்போ நான் வீட்டுக்கு அனுப்புவீங்க, எப்போ முடியுன்றதெல்லாம் வந்து அறச்சொல். அதுக்காகவா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு வந்தீங்க, எவ்வளோ பாடுபட்டு நீங்கள் சினிமாவில் ஒரு சான்ஸ் வாங்குறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரி அறச்சொல் சொல்லக்கூடாது. இப்போ 9 to 9 நீ கால் ஷீட் கொடுத்தீங்கன்னா சைலண்ட்டாக அவங்க எத்தனை மணிக்கு கூப்பிட்றாங்க வந்து உட்காந்துடணும். கடைசியில் வந்து 8:55க்கு கூட கூப்பிடுவாங்க. 9:01 ஆச்சுன்னா நீ கேட்கலாம், அது உன்னோட டைம். சார் 9லேருந்து 9 என்னோட நேரம், நீங்கள் 9:01 ஆயிடுச்சு சார் அப்படின்னு அப்போ தான் நீ கேட்கணும், என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது. எவ்வளோ நேரம், அப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேன்னா அப்போ இதுவும் வேலை இல்லையா? ப்ரொடியூசர்ஸ் இதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறாரு. அப்போ இங்கே வந்துட்டு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னுவார். ஸோ அவர்கிட்டேருந்து இந்த பஞ்சுவாலிட்டின்னா என்ன, இந்த மாதிரிலாம் இந்த இப்போ வரைக்கும் நான் சீரியல்ஸ்க்காக இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் என்னை வந்து இத்தனை மணிக்கு வர சொல்லிட்டாங்கன்னா போய் கரெக்டாக உட்காந்துருவேன். ஏன் என்னை இவ்வளோ சீக்கிரம் வர வச்சிங்க, எனக்கு எப்போ சீன் வரும், எப்போ எனக்கு முடியும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் கேட்குறதே இல்லை. அது சிவகுமார் அண்ணா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஆச்சிம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது வந்து கையை எப்படி வைக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், அழும்போது கூட எப்படி அழகாக அழணும். ஸோ இதெல்லாம் வந்து ஆச்சிம்மா, மனோரமா ஆச்சிம்மா கிட்டேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இந்த மாதிரி நிறைய, அதே மாதிரி ஸ்டேஜில் வந்து எப்படின்னா பூர்ணம் விஸ்வநாதன் சார், அவங்க சோ சார், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்பவுமே உன்னோட தாய் வீடுமா, இது என்றைக்கும் மறக்கக்கூடாது. நீ படங்களில் பெரிய பாப்புலர் ஆர்ட்டி ஆனாலும் சரி, பிஸியாக இருந்தாலும் சரி, ஸ்டேஜில் உன்னை ஏதாவது ஒன்று கூப்பிட்டாங்கன்னா நீ கண்டிப்பாக வந்து இதை பண்ணித்தரணும் அப்படின்வார். ஸோ அதனால் அவங்கக்கிட்டேருந்து அந்த மாதிரி எப்பவுமே ஸ்டேஜ் வந்து உண்மையிலே தாய் வீடு. இப்போ நம்ம வந்து உரக்க பேசுகிறோம், நம்ம பேசுகிறது தெளிவாக நல்லா கேட்குது, இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 ரோக்கு பின்னாடி இருப்பாங்க ஆடியன்ஸு, அவங்களுக்கெல்லாம் கூட கேட்கணும். ஸோ அந்த கேட்குற அளவுக்கு நமக்கு பேசுகிற அந்த வாய்ஸை வந்து ரேஸ் பண்ணுறது, அதை எப்படி மாடுலேட் பண்ணுறது, எப்படியெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு புரிகிற மாதிரி தெளிவாக பேசணுங்கிறதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ் கற்றுக் கொடுத்தது. ஸ்டேஜிலேருந்து இத்தனை பெரியவங்க கற்றுக் கொடுத்தது. டெஃபினட்டாக ஐ திங்க் இப்போலாம் தான் தியேட்டர் குரூப்ஸில் வந்து மேபி மைக் யூஸ் பண்ணுறாங்க. அப்போல்லாம் வந்து நோ மைக் கிடையாது. மைக் முன்னாடி 3 மைக்கை நிற்க வச்சுருவாங்க. அங்கே நின்றுட்டே போயிட்டும் ஸ்பீச் கொடுக்குற மாதிரியும் பேச முடியாது, நடக்கணும் போகணும், அந்த அந்த ஒரு இதெல்லாம் இருக்குது. அப்போ வந்து அந்த வாய்ஸும் அவங்களுக்கு கேட்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் இப்போ ரேஸாக இப்போ ரேஸாக இருக்குது, தெளிவாக பேசுகிறேன்னா அதெல்லாம் வந்து எனக்கு நாடக அனுபவம். ஸோ இப்போ நீங்கள் அழகான அனுபவங்கள்லாம் சொன்னீங்க.
பட் ஸ்ட்ரகிள்ஸ்னு ஒன்று நமக்கு இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டார்ட்டிங்கில் இப்போ நம்ம ஆக்டிங் ஆரம்பித்து நம்ம போயிட்டே இருப்போம். அப்போ நீங்கள் டக்குன்னு டப்பிங் ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்சீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆக்டிங்கும் அதுவும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறதே நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக போயிடும். ஏன்னா வந்து இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அதில் பிஸியாக இருக்கும்போது நீங்கள் அதை பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரிஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட்னால ஒரு டேக் வந்து நம்மளுக்கு நீங்க சொன்னீங்க ஆக்டிங் தான் என்னோட பேஷன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆக்டர். ஆக்சுவலி டப்பிங் ஆர்டிஸ்ட்னா அவங்களும் ஆக்டர் தான். அவங்க அந்த சீனை அப்படியே ரெப்ளிகா ஆக்சுவலாக பண்ணணும். உண்மையாக சொல்ல போனோம்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் ஆக்டரு. ஏன்னா நாங்கள் வந்து அங்கே கேமரா முன்னாடி நடிக்கும்போது உங்களுக்கு அழறதோ சிரிக்கிறதோ என்னவா இருந்தாலும் வந்து நமக்கு முகபாவங்கள்லாம் பண்ணிட்டு அந்த டைலாக் பேசுகிறோம். இவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் எப்படின்னா ஒன்லி மைக்கு அந்த போடுற அந்த ஃபிலிமை பார்த்து பேசணும். ஸோ அவங்களுடைய அந்த ஆக்டிங் எல்லாத்தையும் கொண்டு வர்றது வந்து அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்து. ஏன்னா அது தெளிவாக இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை யார் ஒருத்தர் கரெக்டாக கொடுக்குறாங்களோ வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து எங்களுக்கு டப்பிங் பேசும்போது நான் டப்பிங் பேசிகிட்டு இருந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க. டைலாக் சரியாக சொல்லாத இருந்திருப்பாங்க. சில டைலாக்ஸ்லாம் சேர்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே ஃபில்அப் பண்ணுவோம் நாங்கள். இந்த லிப் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாரதி ராஜா சார் அதான் சொல்லுவார். நான் புதுநெல்லு புதுநாத்துன்னு ஒரு படத்துக்கு அஸ்வினின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. செகண்ட் ஹீரோயின் பண்ணாங்க. அதில் ஹீரோயின் வந்து சுகன்யா மேம் பண்ணாங்க. அப்போது வந்து நெப்போலியன் தான் அந்த அஸ்வினி கேரக்டருக்கு ஃபாதர். அப்போ சின்ன வயசு நெப்போலியன் சாருக்கு. ஆனால் வந்து பெரிய வெள்ளெல்லாம் அடித்து பெரிய ஃபாதர் ரோல் பண்ணார். அப்போ சொல்லுவார் பாரதி ராஜா சார், இப்போ ஸ்ரீலேகா கிட்ட என்ன கொடுத்தாலும் லிப்பே அதாவது சவுண்டே இல்லாமல் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கூட கண்டுபிடிச்சி பேசிடுவாங்க. சில பேர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லாம் டைலாக் எழுதுறதுக்கு விட்டுருவாங்க. அர்ஜென்ட்டில் போகணுன்றது இருக்கும். சில நேரம் ரெக்கார்ட் ஆகாதாங்க. அதனால் வந்து இங்கே பார்த்தோன்னே லெக்கம்மா இது வந்து இல்லை கொஞ்சம் என்னன்னு பாருடான்வார் பாரதிராஜா சார். கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துட்டு சார் இந்த டைலாக் சார் இந்த டைலாக் கரெக்ட் இதாம்மா பேசுன்னுவார். ஸோ அந்த இதில் அதே மாதிரி வந்து தெளிவான தமிழ் அதில் பேசக்கூடாதுன்னுவார். அதில் வந்து அந்த கேரக்டர் அந்த பர்டிகுலர் அந்த பொண்ணு வந்து ஃபாரின்லேருந்து வரும். ஸோ அதனால் நீ சுத்த தமிழெல்லாம் நீ பேசிடாத அப்படின்வார். சரிங்க சார் நீங்கள் கொஞ்சம் பேசி காமிங்க சார் சொன்னால் பேசி காமிப்பார். ஸோ அதை அப்படியே கேட்ச் பண்ணிவிட்டு பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஹிட் ஆகிடும். அதாவது நெப்போலியன் சொல்கிறப்ப ஏன்பா வாழை வந்து வேலைக்காரன் கையில் பிடிக்கிற மாதிரி நீ வளர்த்த மாட அப்படின்னு சொல்லுவான். வாழை புச்சேன்னு தான் சொல்லுவார். வாழை பிடிச்சேன்னு சொல்லக்கூடாதுன்னார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்லி தருவார். ஸோ நமக்கு டைலாக்கு சவுண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ரைட்டிங் பேடில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அது வந்து கண்டுபிடிச்சி பேசக்கூடிய அளவுக்கு நாங்கள் டப்பிங்கை வளர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். அப்படியா? அந்த அந்த ஸ்ட்ரகிள் எப்படி மேம் இருந்தது? இப்போ நீங்கள் அந்த டப்பிங் ஆர்டிஸ்டாக எக்ஸலாக பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் ஆக்டராக போகும்போது அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு உங்கள் பொட்டன்ஷியல் தெரியும். ஏன்னா நீங்கள் அந்த சீனை டெக்கரேட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு காமிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, நிறைய எல்லாமே ஆக்டிங் மட்டும் இல்லை, டப்பிங்லேயும் நிறைய இது மாதிரி வரும். நம்ம நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தைரியமாக போவோம். இது நம்ம நிச்சயமாக நம்ம தான் பண்ணுவோம்ட்டுன்னு. அந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி திரும்பி வருவோம். ஸோ நிறைய வந்து ரிஜெக்ட் ஆகும். ஏன்னா டைரக்டர்னு மைண்டில் ஒரு விஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கொடுக்கலன்னு சொன்னால், இந்த குட்டி புலின்னு ஒரு படம், அதுக்கு கூட வந்து சரண்யா மேம் கூட வருவாங்க, பிரபா மேம். அவங்க ஒன்ஸ் அப்பான டைமில் பெரிய ஹீரோயின். அவங்க நிறைய இந்த விட்டலாச்சாரியர் படங்கள்லாம் அவங்களுக்கு வாய்ஸ் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் டெஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த டப்பிங் இன்சார்ஜர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வரணும், முத்தையா சார் யார் டைரக்ட் பண்ணுறான்னு கேட்டேன். முத்தையான்னு சொல்லிட்டு ஒருத்தர் புதுசாக வந்திருக்காரு, இதுதான் ஃபஸ்ட் படம். சரின்னு சொல்லிட்டு போய் பேசினேன். பண்ணால் அவங்களுக்கு பயங்கர ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது வந்து ஸ்லாங் வேறு, அந்த ஊர் ஸ்லாங் மாதிரி. அப்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு டைரக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, மேடம் சரண்யா மேடமை விட நீங்கள் பேசினதால இந்த கேரக்டர் ரொம்ப தூக்கிடுச்சு, பாலா சார் அப்புறம் சசிகுமார் சார் தான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதெல்லாமே ஸ்ட்ரகிளும் இருக்கும்மா, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும், நிறைய பாசிட்டிவான விஷயமும் இருக்கும். ஸோ அதனால எல்லாமே அதான் சொல்கிறேன், என்ன பகல் இரவு மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஷூட்டிங்கு கூட வந்து புக் பண்ணுவாங்க. நம்ம போனோம்னா சில இடத்துல வந்து நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, நான் சொல்கிறது அப்போ அதாவது அப்போல்லாம் ஆல்பத்தை எடுத்துகிட்டு கம்பெனிக்கு வர சொல்லிடுவாங்க. சரின்னு போய் எங்கள் அப்பா கூட தான் போவேன். போனவொன்னு பார்த்துட்டு ரொம்ப ஒல்லியாக இருக்கேம்மான்னுவாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடியாக அவலான்னு போனால், கொஞ்சம் தடியாக இருக்கியம்மான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதிரி தடியாக இருந்தால் இளைக்கிறது, மறுபடியும் இழைச்சா தடியாக வருதுல, இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் எல்லாம் நிறைய விஷயம் அனுபவிச்சிருக்கேன் நான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட அப்படி தான் வந்து சரியான
நமக்கு வந்து வண்டி இதில் சில இடத்துல வந்து சரியான வண்டிகள் நமக்கு கிடைக்காது. அங்கேருந்து ஒன்றும் இல்லை, இந்த டெல்லி கணேஷ் சார் வந்து அவர் தனியாக ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணார். காத்தாடி ராமூர்த்தி கிட்டேருந்து பிரிஞ்சு வந்து நானும் அவரும் காத்தாடி அவர்கிட்ட தான் ஸ்டேஜ் பண்ணோம் ஃபஸ்ட்டு. சபா நாடகம்னு நான் ஆரம்பித்தது காத்தாடி ராமூர்த்தி சார் கிட்ட தான். அப்போது சார் டெல்லி சாரும் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் ஷூட்டிங்லாம் பிஸியாக அப்போ டேட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறதுனால எனக்கு ட்ராமா பண்ண முடியல, நான் வெளியில் வந்துட்டேன். டெல்லி சாரும் அதே மாதிரி பிஸியாக இருந்ததுனால வெளியில் வந்துட்டாங்க. அப்போ ஆனால் வந்து ஸ்டேஜ் மட்டும் அந்த அவருக்கு அந்த ஒரு எய்ம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்தது, அந்த தாக்கம். அதனால எப்படி என்கிட்ட வந்து லேக்கா நம்ம ட்ராமா பண்ணலாமாம்மான்னாரு. சார் இப்போ இருக்கிற ஷூட்டிங்கில் எப்படி அப்போ தான் சகலகலா வல்லவன், எங்கேயோ கேட்ட குரல், இந்த மாதிரி நிறைய புது கவிதை, அது மாதிரி நிறைய படங்கள் அப்போது கவுண்டமணி சாரோட நிறைய படங்கள் பிஸியாக போயிட்டு இருந்த நேரம். செந்தில் கவுண்டமணி ஸ்ரீலேகா, செந்தில் கவுண்டமணி ஸ்ரீலேகா இப்படி தான் போயிட்டு இருந்தது எல்லா படங்களும். அப்போது வந்து சார் வந்து சொல்லார் பண்ணலாமான்னு. சரி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு தடவை போய் கரூரில் மாட்டிக்கிட்டேன். பகவதிபுரம் ரயில்வே கேட்டுன்னு அந்த படத்துக்கு கார்த்திக் சார் தான் ஹீரோ. அந்த படத்துக்கு போய் நான் செகண்ட் ஹீரோயின் பண்ணுறேன். அங்கே கரூரில் மாட்டிக்கிட்டேன். இங்கே மியூசிக் அகாடமியில் ட்ராமா. எனக்கு அங்கேருந்து கிளம்பி வர எனக்கு ட்ரெயின் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃப்ளைட்டு கிட்டெல்லாம் கிடையாதுமா, வெறும் ட்ரெயின் இல்லை பஸ்ஸு இதுதான். அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோமேன்னு சரி பஸ்ஸில் ஏறி வந்துக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸுக்கு கரெக்டாக குறிப்பிட்ட நேரம் வர்ற நேரத்தில் வந்து டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. இங்கே 6:30க்கு 6:45க்கு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அன்றைக்கி தான் அந்த ட்ராமாவை பார்த்து எங்களுக்கு நிறைய சபா டேட்ஸ் புக் ஆகிற நேரம் அது. இது அவருக்கு ஹார்ட் பீட்டு டப்பு டப்புன்னு அடிக்குது. அப்போ இந்த செல்ஃபோன் கிடையாது இல்லைங்களா, இல்லை கருப்பு ஃபோன் தான், லேண்ட்லைன் ஃபோன். எங்கள் அப்பாவுக்கு பேசி அதுக்கப்புறம் எங்கே வந்துட்டுருக்காங்க தெரியலையே எப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் நான் வந்து அங்கே மறுபடியும் வேறு பஸ் ஏறி அதுக்கப்புறம் கரெக்டாக கிருஷ்ணவேணி தியேட்டர் அங்கே வந்து இறங்கி அதுக்குள்ளே எங்கள் அப்பாவுக்கு அங்கே இறங்கினோடனே முன்னாடியே சொல்லிட்டோம் நாங்கள் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் எல்லாம் அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஊட்டிக்கெல்லாம் கிளம்புறோம் வேறு, அங்கேருந்து ஒரு 10 நாள் நாடகம் வேறு. அப்புறம் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்குள்ளே அங்கே வந்து அப்போ நிறைய இவங்க ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துருந்தாங்க. நாடகத்தை விட ஸ்ரீலேகா வருகைக்காக டெல்லி கணேஷ் அழுதது தான் அதிகம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏதாவதுன்னா நான் அதில் டபுள் கேரக்டர் வேறு பண்ணுறேன், வேறு யாரும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள். அதாவது ட்ரெயினை மிஸ் பண்ணி அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறி அந்த பஸ்ஸு பஞ்சராகி இன்னொரு பஸ்ஸில் வந்து இங்கே வந்து கிருஷ்ணவேணி தேட்டரில் இறங்கி அங்கே இந்த ஆட்டோவில் போய் மியூசிக் கீழாரம் போய் அங்கே ஃபஸ்ட்டு சீன் போய் உள்ளே போய் நடிச்சுட்டு வெளியில் வர வரைக்கும் எனக்கு படன்னு இருந்து அதை விட டெல்லி கணேஷ் சாருக்கு பாவம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஆனால் நிறைய ஹிட் ஆச்சு. அதில் தான் எனக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு கிடச்சிது. மீண்டும் சுபர்பாதம் அந்த நாடகம் பேர். ஸோ இதெல்லாம் தான் ஸ்ட்ரகிள். அப்புறம் ஒரு படத்துக்கு போயிருக்கும்போது அவுடோரில் எங்களுக்கு வண்டி இல்லை, காரு வந்து வர முடியாமல் மழை, சரி மழை, லாரியில் ஏறிக்கிட்டோம். முன்னாடி வந்து லாரியில் வந்து இந்த பசுமாட்டுகளையெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அந்த லாரியில் எங்கள் ஆர்டிஸ்ட்டுங்களெல்லாம் அங்கேருந்து ஹோட்டல்ஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும். அதனால் எல்லாருமே நாங்கள் வந்து லாரியில் ஏறிட்டு அப்புறம் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அது பொழுது விடிஞ்சாச்சுன்னு ஒரு படம், பிரபு அண்ணன் தான் ஆக்ட் பண்ணார், சுலக்ஷ்னா ஹீரோயின். அதில் அப்படி தான் சேத்துல விழுந்து சகதியில் விழுந்து புரண்டு எழுந்துக்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது. அப்போ எனக்கு கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. நம்பியார் சுவாமி தான் வந்து அதெல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி சகலகலா வல்லவன் படம் ஆக்ட் பண்ணும்போது அந்த கட்டவண்டி சாங்கு அதை நாங்கள் ரிஹர்சல் வந்து ஏபிஎம் தியேட்டரில் ஏபிஎம் ஸ்டுடியோவில் தான் வந்து புலியூர் சரோஜாம்மா வந்து எங்களுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் கொடுக்கணும். கரெக்டாக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாதம் வந்து பிசைஞ்சிருச்சு. அப்புறம் புசுன்னு வீங்கிடுச்சு கால். அதுக்கப்புறம் ஆனால் புலியூர் அக்கா எப்படின்னா அதெல்லாம் முடியாது, ஆடி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட்டு பயங்கரம். அதுக்கப்புறம் அதுலேயும் ஆடி நம்ம லொக்கேஷன்ஸ்க்கு போகும்போது அங்கேயும் அதே மாதிரி தான். அந்த வண்டியில் ஏறும்போது இதெல்லாம் அந்த கட்டை வண்டியிலலாம் ஏறும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லாமே பண்ணது. எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரகிள் இருக்குமா, எதுவுமே ஈஸியாக வந்து எங்களுக்கு கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்கோம் நாங்கள். இப்போ நீங்கள் ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொன்னீங்கல்ல மேம், இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ, அதுவும் நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைகள்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லும் போது ஓகே அந்த அளவுக்கு அந்த வலி இருந்திருக்கு. ஆனால் அதுலேயுமே ஒரு அவுட்புட் நீங்கள் வந்திருக்கு, அவார்டு வந்திருக்கு அப்படின்னும் போது சந்தோஷமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல என்னென்னா, இவ்வளோ நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வரோம், பட் இப்போ உள்ள ஆக்ட்ரஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது அந்த எஃபர்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு சீன் வருது அப்படின்னா அந்த சீனில் அழுகிற சீன் அப்படின்னா அப்போ கூட அந்த மேக்கப்லாம் அலையாமல் அழுகிறது, இல்லைனா வந்து ஏதாவது ஒரு இந்த நாய் குலைக்கிற சீனர் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஓகே அப்போ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி ஒருத்தவங்க
வர முடியுது. பட் இப்போ இருக்கிறவங்க வந்து அதை ஈஸியாக பண்ணுறாங்களா அப்படின்றது நீங்கள் சொன்னது எனக்கு தோணுச்சு. ஓகே, அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இப்போ கம்மியாக இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு அதை பார்க்கும்போது. அப்போவே என்எஸ் கிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஒரு பட்டனை தட்டினா தட்டு 2 இட்லி வந்து தட்டில் வந்துடும். இப்போ அதுதான், இப்போ எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு ஃபோன் பண்ணோம்னா வீட்டுக்கு வந்து டிஃபனோ சாப்பாடோ எல்லாமே வந்துடுது. அப்போ நாங்கள்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் அடுப்பில் ஊதி, அந்த ஸ்டவ் அப்போ கேஸ் ஸ்டவ் கூட கிடையாது, கறி அடுப்பு இல்லைன்னா கட்டை அடுப்பு இதெல்லாம் தான் ஊதி, அப்போல்லாம் பெரியவங்க அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் வந்தது. அப்போ அந்த கஷ்டம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துச்சு. அதெல்லாம் அந்த மாதிரி அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோம். இப்போ இருக்கிறவங்க வந்து கடவுள் பிளஸ் பண்ணவங்க அவங்க, அவ்வளோதான். எங்களை மாதிரி அந்த ஸ்ட்ரெயினில் பட்டு, ஆனால் நாங்கள் அதை ஸ்ட்ரெயினாக நினைக்கல. அந்த அளவுக்கு நாங்கள் இருந்து வந்தது தான் இந்த அளவுக்கு இன்னமும் நாங்கள் நிற்கிறோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ நீங்கள் சொன்னது வந்து மேக்கப் கலையாமன்ற ஹாஸ்பிட்டல் சீனு, அதாவது சீரியஸாக போகிற நிலமையில இருந்தால் கூட அந்த ஐலாஷ் எல்லாம் அப்படி ஒட்டிக்கிட்டு ஐ ஷேடோலாம் வந்து கலையாமல் அப்படியே தான் படுத்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு அதிலெல்லாம் உடன்பாடு இல்லை. பிச்சைக்காரி மாதிரி தான் இருப்பேன். ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா ஸ்ரீலேகான்றது தெரியக்கூடாது, அந்த கேரக்டர் தான் தெரியும். இப்போ வாணிராணியில் பண்ணும்போது டிம்பிளோட அம்மானா அதுதான் தெரியணும், டிம்பிளோட அம்மான்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும். அதே மாதிரி இப்போ நான் இந்த அண்ணா சீரியல்னு ஒன்று அண்ணாவில் பண்ணிகிட்ருக்கேன். அதில் அதே மாதிரி தான் இவர் சௌந்தரபாண்டியோட அக்கா, அவங்க தான் பாண்டியம்மா தான் தெரியணும். ஸோ இப்படி தான் தெரியணுமே தவிர நம்ம பேரை சொல்லி நம்ம தெரிஞ்சதுன்னா அப்போ அந்த கேரக்டரை நம்ம சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். இப்போ இருக்கிறவங்கெல்லாம் என் ப்ராம்ப்டிங் தான்மா இப்போது. அதாவது ப்ராம்ப்டிங்னா ஆர்டிஸ்ட்டு மேலேயே நம்ம ஃபுல்லாக வந்து அவங்கள ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ டைம் பத்தலை. இந்த ஒரு நாளைக்குள்ளே 10 சீன் எடுக்கணும், 12 சீன் எடுக்கணும்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் பண்ணணும். ஸ்பீட் பண்ணால் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு முடியும். சேனலில் கேட்பாங்க, ப்ரொடியூசர்ஸ் பதில் சொல்லணும். ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து வந்து பண்ணும்போது நான் மனப்பாடம் பண்ணி தான் பண்ணுவேன் போது டைம் லேட் ஆகும், எடுக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 2 சீன் 3 சீன் கூட எடுக்க முடியாது ப்ராம்ப்டிங் இல்லாமல் பண்ணணும். ஸோ அதனால் வரும்போது சீக்கிரம் எதை போய் ட்ரெஸ் மாற்றிட்டுவாங்க, இப்படி பண்ணுங்க அப்படி, சீனே படித்து காமிக்க மாட்டாங்க. சீனே படித்து காமிக்காத போது என்ன பண்ணணும், நம்ம என்ன போய் அங்கே போய் நிற்கும்போது பிளைண்டாக இருப்போம். என்ன இதுக்கு முன்னாடி என்ன அதுக்கப்புறம் என்னன்னு ஒன்றும் புரியாது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன், இந்த சீன் என்ன, நீங்கள் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் வாங்க சீன் என்னன்னு எனக்கு படிங்க, சீன் என்னன்னு தெரியணும். அப்போ தான் வந்து நம்ம அழணுமா கோமா பார்க்கணுமா இல்லை என்னன்றது நமக்கு தெரியும். அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நில்லுங்க, இப்படி போங்க, இப்படி ரைட்டில் பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள், அது இப்போ சொல்லிக்கோங்க நீங்கள் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு. ஏன்னா பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சாதான்ப்பா எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க வந்து, ஆனால் இப்போ இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் வந்து கேர் எடுத்து என்ன சீன் சொல்லுங்கள் சார், என்ன கேரக்டர் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளிசரின் போடாத அழக்கூடிய ஆர்டிஸ்ட்டுங்க இப்போது நியூ கமர்ஸில் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் பாதி அதில் பாதி இருக்காங்க. சில பேர் வந்து மேக்கப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, தான் அழகாக எப்பவும் தெரியணும்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து கேரக்டராக வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது இப்போ அப்படி இருக்க தான் செய்யுது. அதனால் எல்லாருமே ஃபுல்லாக வந்து அப்படி இருக்காங்கன்னு ப்ளைம் பண்ண முடியாதுடாம்மா. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.